ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கரண்ட் சுச்சுவேஷன், இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆனவங்க இல்லை லவர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் நபர் இந்த லவ் பாண்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறாங்க, எப்படி உங்கள் லவ் பாண்டிங் போயிட்டுருக்கு, அதே மாதிரி நீங்கள் இந்த லவ் பாண்டிங்கை எப்படி கொண்டு போகிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கா, அது மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கரண்ட் தாட் அவங்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சரியா இருக்கும். வாங்க இந்த ரீடிங்குள்ள போகலாம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல எடுக்கிறேன். அவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஒரு ஹைப் ஒன்று கொடுங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஹைப் பண்றது வந்து நம்மளோட சேனல் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகும், நிறைய பேர் பார்த்து பலனடைவாங்க. ஒரு நல்ல குட் கர்மாவை சேர்த்திக்கோங்க. ஒரு லைக் ஏன் கொடுக்க சொல்றேன்னா, இது எனர்ஜி ப்ரொடிக்ஷன். உங்கள் எனர்ஜியை நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரீடிங் வரும், உங்களுக்கான மெசேஜ் கொடுப்பாரு. சரியா? ஒரு சிலருக்கு ரீடிங் வரலன்னா கவலைப்படாதீங்க. பழைய வீடியோ பதிவுகளில் நிறைய இந்த மாதிரி டாபிக் நான் கவர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோட எண்டில் பிளேலிஸ்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போவும் நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு போய் பாருங்கள், ப்ரே பண்ணிக்கோங்க. ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் கிடைக்கும். இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன், லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க இந்த லவ் பாண்டிங் பத்தி உங்க நபரோ இல்லை நீங்களோ என்ன மாதிரி ஒரு தாட்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்க நபருக்கு பார்த்துடலாம். உங்க நபர் இந்த ரீடிங் பார்க்குறவங்க, இது கலெக்டிவ்ல தரேன். சில பேருக்கு உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீன்ல தெரிகிற நம்பர் கூட நீங்க புக் பண்ணி எடுத்துக்கலாம், பார்த்துக்கலாம். நீங்க அது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும். மெசேஜ் கொடுத்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரியா? இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் உங்க நபர் இந்த லவ் பாண்டிங்கை பத்தி, உங்களை பத்தி என்ன நினைக்கிறாரு, என்ன தாட்ல இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எடுத்தோம். ஆனால் இந்த ரீடிங் பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து இப்போ இந்த கரண்ட்ல நோ கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தெரியுது. நிறைய பேருக்கு வந்து உங்க நபர் உங்களோட பேச்சுவார்த்தை இல்லை, நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு, நீங்க இல்லாம அவங்களால இருக்க முடியல, ரொம்ப ஒரி பண்றாங்க. சில பேர் நீங்க மெயில் பாக்குறீங்கன்னா உங்க ஃபீமேல் எனர்ஜி உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தெரியுது. நீங்க தான் அவங்களுக்கு எல்லாமேங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டேன், ரொம்ப பொறுமையா இருந்திருக்கிறாங்க, இப்போ வந்து இன்னும் பொறுமையா இருக்க முடியாது, இதோடவே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சில பேர் சூசைடு அந்த மாதிரி கூட உங்க நபர் நினைக்கலாம். கொஞ்சம் அவங்களோட இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுறாங்க உங்க நபர். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு ரிக்வெஸ்ட் மாதிரி, ஒரு லாஸ்ட் சான்ஸ் கிடைக்குமா, எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன்னா நான் அவரோட தவறுகளை அவங்க வந்து மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? கிவ் மீ ஒன் லாஸ்ட் சான்ஸ், ஐ வாண்ட் டு ஷார்ட் இட் அவுட். உங்களோட நபர் இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்க பாக்குறவங்க இந்த நோ கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. உங்க நபருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட தவறுகளை மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், என்னை வந்து மன்னிச்சுட்டு ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலருக்கு உங்க நபர் வந்து உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன், எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, உங்ககிட்ட வந்து எனக்கு நீ இதை செய்யணும், அதை செய்யணும், இதை பண்ணாதான் நீ எனக்கு வந்து ரொம்ப எப்படின்னா என் மேல பிரியம் இருக்கிற, இதெல்லாம் நான் வந்து உணர்வேன், அப்படிலாம் கிடையாது. பியூர்லி லவ்.
ஒன் அதாவது தன்னலம் இல்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு டிவைன் லவ். அதுதான் நீங்க அவங்க கூட இருந்தாலே போதும், ஒரு மனசுக்கு நிம்மதி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே ஒரு நிறைவா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உங்க நபர் வந்து உங்களை உங்களோட இந்த சோல் வந்து அவங்களுக்கு ஒரு சோல்மேட் கனெக்ஷனா இருக்கு. ஆமா, நான் வந்து இவங்களோட இருக்கும் போது ஒரு நிறைவா நான் வந்து ஃபீல் பண்றேன், வேற எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தாட். ஓகேவா? பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. ஒரு நல்ல பர்சனை உங்க லைஃப்ல நீங்க வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல நபரை மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் இருக்கு, ஒரு சின்ன சின்ன வாழ்க்கை வரப்பு தகராறு ஏதாவது போயிட்டு இருக்கு, இல்லை நல்ல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல சோல் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால இந்த நல்ல ஆரா கனெக்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்குது. இது யாருக்கு பொருந்தி இருக்கோ உங்களுக்கே தெரியும். உங்க நபரை பத்தின ஒரு டக்குன்னு அவங்கள பத்தின எண்ணம் வரும்போது, ஓகே என் நபர் இப்படிதான் என்னை பத்தி நினைப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 2 பேருக்கும் ஆரா மேட்சிங் சரியா போயிட்டு இருக்கு. யாருக்கு அப்படி இருக்கு நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க. ஏதாவது டவுட்னா கூட நான் வந்து ஒரு சின்ன கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல குட் பர்சனை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? 2வது, சில மக்கள் வந்து நோ கான்டாக்ட்ல போயிட்டு உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆயிருக்கும். ஒரு சிலர் வந்து நீங்க அவங்கள விட்டு வெளியவே வந்திருப்பீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம்னு சொல்லிட்டு. சில பேர் லவ்வர்ஸா இருக்கலாம், ஒரு சிலர் நீங்க திருமணமானவங்க கூட உங்க நபர்கிட்ட இருந்து இந்த லைஃப் வேண்டாம் சொல்லி பிரிஞ்சிருப்பீங்க, செப்பரேட் ஆயிருப்பீங்க. ஒரு சிலர் டிவோர்ஸ் ஆயிருக்கும். இப்போ உங்க நபர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ரொம்பவே உன்னை வந்து மிஸ் பண்றேன், ரொம்ப வந்து உன்னை இழந்தது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட தாட்ல இருக்கு. உங்களோட இருந்த நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்க லைஃப்ல இல்லாதது பெரிய இழப்பு அவங்களுக்கு. இதுதான் இப்போ உங்க நபர் உங்களை பத்தி, அதாவது உங்களோட எக்ஸ்பர்சனா இருக்கலாம் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது. ஓகே. அண்ட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீதான் என்னுடைய சுவாசம், கான்ஸ்டன்டா, அதாவது தொடர்ந்து உன்னுடைய அந்த அன்பு எனக்கு வேணும், இதுதான் என்னை வந்து சுவாசிக்க வைக்குது, அந்த அளவுக்கு வந்து அன்பு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. அது மாதிரி உங்க நபர் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க இல்லைன்னா எனக்கு வந்து வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க நபருக்கு. ஓகேப்பா? இது ஒரு சிலர். அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். இப்போ ரைட் நவ் என்கிட்ட எந்த ஒரு ஃபைனான்ஸ் இதுவும் வந்து நீ எதிர்பார்த்தேன்னா அது என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு. ஏன்னா அடிக்கடி நீங்க ஃபைனான்ஸ் பத்தி பேசுறீங்களா உங்க நபர்கிட்ட? நீங்க ஃபைனான்ஸ் கொடுத்தாதான், இப்போ அந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அவரால் இப்போ பண்ண முடியாதுங்கிறது அவரோட அபிப்பிராயம். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு உங்களோட கரண்ட் ஃபீல் இந்த லவ் ஓடிங் பத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ உங்க நபருக்கு பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ்ல தரேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு ஹைப் ஒன்று பண்ணுங்க, லைக் ஒன்று கொடுங்க. இந்த கரண்ட் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வச்சிருக்கார்? இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் நான் சொன்னேன். நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து உங்க நபரை பத்தின சில விஷயங்கள், அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்பை ஒர்க் நீங்க பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. ஏன்னா உண்மையா
சில நேரத்துல உங்க நபர் பண்றாங்க, சில நேரத்துல நீங்க பண்றீங்க. இப்போ உங்களுக்கான அந்த கரண்ட் சிச்சுவேஷன் தான் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க தாட்ல என்ன இருக்கு? அவங்க என்ன எப்படி இருக்காங்க? அவங்க என்கிட்ட திரும்ப வருவாங்களா? ஆம், அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ கலெக்ட் பண்றீங்க. இது ஸ்பை ஒர்க் மாரி தெரியுது. ஒரு சிலர் பண்றீங்க. அண்ட் ஒரு சிலர் ஆ நீங்க வந்து ஆ டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க. ஒரு வேலை நிமித்தமா நீங்களும் உங்க நபரும் செப்பரேஷன்ல இருக்கிறீங்க. பட் வந்து ம நீங்க வந்து பிசிக்கலா தான் செப்பரேஷன்ல இருக்கீங்க. பட் வந்து மென்டலி அவர பத்தின நெனப்பு உங்களுக்கும், உங்கள பத்தி அவர் நெனப்பு எல்லாருக்குமே 2 பேருக்குமே போத் சைடு அந்த இருக்கு. எண்ணங்கள் இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம செப்பரேஷன்ல இருக்கோம். பட் ஆனா வந்து நான் உங்களோட அன்பு வந்து உங்களோட லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாரி நீங்க சொல்றீங்க. மனசுல நெனச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? இது ஒரு சிலர். அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆம், இத உண்மையா நீங்க கொண்டு போல. இத ஒரு ஃபேக்கான ஒரு லவ். நீங்க அடிக்கடி அந்த லவ் லைஃப, ரிலேஷன்ஷிப்ப மாத்துறீங்க. சில பேர் வந்து ஃபேக்கா இருக்கீங்கன்னு சொல்றாரு. உங்களோட இந்த தாட்ட மாத்திக்கோங்க. இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து சரியான விதத்துல உங்களுக்கே அது ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு இதுல இருந்தீங்கன்னா, மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, அந்த லைஃபே வந்து ஒரு ஏதோ போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு பிடிப்பு இருக்காது. யாரும் சரியான உங்களுக்கு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க தனிமைப்படுத்தி நீங்க வந்து தனியா தான் இருக்கவங்க மாரி இருக்கும். அதனால கொஞ்சம் ட்ரூவா இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஆட்டிட்யூட மாத்திக்கோங்க. இது ஒரு சிலருக்கு கைடன்ஸ். ஐசோலேஷன். அம் இப்போ இந்த ரீடிங் பார்க்கறதுல ஒரு சிலர் வந்து நீங்க செப்பரேஷன்ஸ்ல தான் இருக்கீங்க. நோ கான்டாக்ட்ல போயிருக்கோம். இல்ல அந்த உறவே வேணாம்னு சொல்லிட்டு நீங்க வெளில வந்துட்டீங்க. என்ன இப்ப அவங்க தனியா விட்டா போதும். எனக்கு எந்த ஒரு இதுவுமே தேவை கிடையாது. எனக்கு அவங்களோட எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. அவங்க என்னோட லைஃப்ல இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு நீங்க செப்பரேஷன் ஆயிருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. சில மக்கள் நீங்க பார்க்கறதுல உங்க நபரோட திரும்ப ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் ஓவர் ஒன்ஸ் அகைன். எல்லாமே மறந்துட்டு நம்ம திரும்ப ஒரு நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் தாட் இருக்கு இந்த ரீடிங் பார்க்குறவங்கள. சில மக்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க நபர் உங்க லைஃப்ல இருக்கிறது ஒரு பிளஸ்டான விஷயம். நீங்க எனக்கு நீங்க வந்து உங்க நபர பத்தி இப்படி நினைக்கிறீங்க. இவங்க இருக்கிறது உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு ஆ ரொம்ப பிளஸ்டா இருக்கு அப்படின்னுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த ரிலேஷன்ஷிப்ப கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஹாய் மேம். நான் வந்து பிரியா. நான் வந்து உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துக்கிட்டது வந்து பிளாக் மேஜிக்காகவும் அண்டு ஜாப் அண்டு மேரேஜ் எல்லாத்துக்காகவும் வந்து நான் உங்ககிட்ட இனிஷியேஷன் எடுத்துட்டேன் மேம். நான் வந்து ஆகஸ்ட் 8 வந்து எடுத்துட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு மேம். நான் வந்து ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண விரும்புகிறேன் மேம். நான் வந்து இனிஷியேஷன் எடுத்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு ஏதோ ஒரு தேஜஸ் மாதிரி அந்த மாதிரி ஃபேஸே வந்து ஒரு பிரைட்டாக இருந்துச்சு மேம். ரொம்பவே தெளிவாக இருந்தது. அண்ட் வந்து எனக்கு அந்த பிளாக் மேஜிக்ஸ்னால வந்து மேபி வந்து சக்ரா பிளாக்கேஜஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் உங்கள்கிட்ட உங்ககிட்ட நான் இனிஷியேஷன் எடுத்துட்டு ஹீலிங் பண்ணேன். எனக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் வந்து முக்கியமாக இந்த த்ராட் சக்ரால வந்து முழுங்கும் போதெல்லாம் பெயின் அதெல்லாம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு மேம். அது வந்து நான் அந்த ஹீலிங் எடுக்க அது ரொம்ப மைல்ட் ஆயிடுச்சு. ரொம்பவே மைல்ட் ஆயிடுச்சு மேம். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே ஹீல் ஆகிடும்னு நம்புகிறேன் மேம். அண்டு ஃப்ளவர் தெரப்பியும்
என்னை ஹீல் பண்ணுறதுக்கு நிறையாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு மேம். அண்டு நீங்கள் சொல்லித்த இந்த அந்த நைட்டு மெடிடேஷன் வந்து எனக்கு நிறைய டைம் வந்து இந்த ஹாரர் ட்ரீம்ஸ் மாதிரிலாம் நிறையா வருது. உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கேன் மேம். நீங்கள் எல்லாத்துக்குமே உடனே உடனே எனக்கு வந்து சொல்யூஷன் தருவீங்க. அண்டு வந்து நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸையும் கொடுப்பீங்க மேம். தேங்க்யூ ஃபார் தட் மேம். அண்டு அந்த நைட் மெடிடேஷன் நான் பண்ணுறப்போ என்னை சுற்றி நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னை சரவுண்ட் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் மேம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அது பண்ணிட்டு தூங்குறதுனால நாட் ஓன்லி ஃப்ரம் அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நமக்கு நார்மலாக நமக்கு தேவையில்லாத பீப்புள்ஸோட தாட்ஸ் கூட அது கூட எனக்கு வந்து ட்ரீமில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். அண்ட் ஃப்ளவர் ஹீலிங்காக உங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணுற ஒரு டைமும் நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் தெரப்பியோட சேர்த்து நிறைய வந்து நீங்கள் கவுன்சிலிங் வந்து கொடுப்பீங்க மேம். அப்போ வந்து நான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நான் நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சுருவேன் மேம். பட் அந்த டைமில் நான் மறந்துடுவேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் இன்ட்யூஷனில் எனக்கு அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து சொல்வீங்க மேம். இது நான் நிறைய டைம் நடந்திருக்கு, உங்ககிட்ட நான் சொன்னதில்லை மேம். பட் எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நான் நிறைய தடவை வந்து ஷாக் ஆகியிருக்கேன் மேம். பிஃபோர் நான் வந்து நிறையாவே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஓவர்வெல்மிங் தாட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து தெரியும் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும், பட் அதை பண்ண மாட்டேன். அப்படியே நிறையா யோசிச்சுட்டே எனர்ஜிலாம் ட்ரைன் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் மேம். பட்டு இப்போ வந்து ஒரு அமைதியாக இருக்குது. என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு தெளிவாக தெரியுது மேம். ப்ரெசண்ட்டில் இருக்கிற ஒரு ஒரு நல்லா இருக்கு மேம். எனக்கு ப்ரெசண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மட்டுமே வந்து பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து காட் கிட்ட சரண்டர் பண்ணுற, குரு கிட்ட சரண்டர் பண்ணுற ஒரு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கு மேம். கண்டிப்பாக நான் வந்து உங்களால் க்ரியேட் பண்ண ஒரு பட்டர்ஃப்ளையாக நான் இருப்பேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ. There is no one before or after. You are the only one. உனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ஒரு உறவும் இந்த மாதிரி கிடையாது, இதுக்கப்புறமும் இருக்க போறது கிடையாது. நீ தான் எனக்கு அந்த நபர், என் வாழ்க்கைக்கான அந்த நபர். உன்னை போல பிஃபோராகவும் எனக்கு யாரும் கிடையாது, இனிமேவும் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த கரண்ட் தாட் இருக்கு. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள்ல ஏஞ்சல் கொடுத்த இந்த மெசேஜ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்க்ரீன்ல தெரிய அந்த நம்பர் கூட ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரண்.